இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவருக்கு நம்முடைய நன்றியை ஒப்பு கொடுப்போம். அன்பு தெய்வமே, இது இந்த அதிகாலை வேளையிலே மெய் போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். இறை வார்த்தையின் மூலமாக நீர் எங்களை தொடும்போது, எங்களை சந்திக்கும் போது உம்முடைய அருளையும் ஆற்றலையும் நாங்கள் கண்டு மகிழ்கின்றோம். இந்த நாளை உம்முடைய பாதத்திலிருந்து நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆமீன். அன்பு மிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45, 46, 49 இறைவார்த்தைகள். அப்பொழுது தாவீது பெலிஸ்தியனிடம், நீ வாளோடும் ஈட்டிகளோடும் எறி வேலோடும் என்னிடம் வருகிறாய், நானோ நீ இகழ்ந்த இஸ்ரேலருடைய படைத்திரளின் கடவுளாம் படைகளின் ஆண்டவர் தம் பெயரால் வருகிறேன். இன்றே ஆண்டவர் உன்னை என் கையில் ஒப்படைப்பார். தாவீது கடவுளின் மேல் உள்ள நம்பிக்கையை இவ்வாறு வெளிப்படுத்துகிறார். பிரச்சனை முன்னால் நிற்கின்றது. எதிரி வாளோடும் ஈட்டிகளோடும் நின்று கொண்டிருக்க தாவீது இந்த நம்பிக்கையை சொல்கிறார். நம்பிக்கையை அறிக்கை இட வேண்டும். நம்பிக்கை வாயால் சொல்லப்பட வேண்டும். நம்பிக்கை வலிமையானது. நம்பிக்கை திடனளிக்க கூடியது. நம்பிக்கை நஞ்சை முறிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி கொண்டது. நம்பிக்கையால் வாழ்ந்தவர்கள் ஏராளம். அடுத்த இறைவார்த்தை, தாவீது தம் பையில் கையை விட்டு ஒரு கல்லை எடுத்தார். அதை கவனில் வைத்து சுழற்றி பெலிஸ்தியனுடைய நெற்றியை குறிபார்த்து எறிந்தார். அந்த கல் அவனது நெற்றியை தாக்கி அதனுள் பதியவே அவன் தரையில் முகங்குப்புற விழுந்தான். நம்பிக்கை அறிக்கையிட்ட தாவீதின் குறி தவறவில்லை. இறை வார்த்தை கேட்கின்ற உங்களிடம் நான் ஒன்று சொல்ல வேண்டும். எதுவெனில், கோலியாத்தின் முன் நிற்கின்ற தாவீதை போல பல துன்பங்கள், அதுவும் மலை போன்ற துன்பங்கள் நம்மிலும் உண்டு. நான் என்ன செய்வேன்? பிரச்சனை பெரியதாக இருக்கிறதே, தலைக்கு மேல் கடன் பாரம் இருக்கிறதே, எனது எதிர்காலம் கேள்விக்குறியாகி விட்டதா என்றெல்லாம் பிரச்சனையை பார்த்து கலங்கி நிற்கும் போது நம்பிக்கையை அறிக்கையிடுங்கள். நம்பிக்கையை வாயார சொல்லுங்கள். கண்டிப்பாக அது நடக்கும், நடந்தே தீரும். இறை வார்த்தையை கேட்கின்றவர்கள், அதை நம்பி ஏற்றுக்கொள்பவர்களின் குறிக்கோள் தவறுவதில்லை. அவர்களின் எதிர்நோக்கு ஏமாற்றம் தருவது இல்லை. உங்களை கடவுள் லட்சிய இடத்தில், நீங்கள் சென்று சேர வேண்டிய இடத்தில் நம்பிக்கையோடு சேர்ப்பார். ஜெபமுள்ள உங்கள் கரங்களும் உங்கள் வாழ்வும் ஆசீர்வதிக்கப்படும். இறை வார்த்தையின் அடிப்படையில் சேகரிக்கப்பட்ட கல் ஆசீர்வாதத்தின் கல். அந்த சிறிய கூழாங்கல் பெலிஸ்தியன் போன்ற மலையை தகர்த்து எறிந்தது. இன்றைய நாளிலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்கின்ற இறை வார்த்தை, தாவீது கூழாங்கல்லை சேகரித்தது போன்று நீங்களும் இறை வார்த்தையை ஒவ்வொரு நாளும் கேட்டு சேகரிக்கின்றீர்கள். அந்த கல், அந்த இறை வார்த்தை ஆசீர்வாதத்தின் இறை வார்த்தையாக இருக்கும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.